கதை கேட்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இதயம் அறிந்த ரகசியம் அத்தியாயம் 3. இதயம் அறியும் உண்மை. நான் பேசுகிறது ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் ஸ்பீடாகவே பேசுகிறேன். இல்லை இதே ஓகே அப்படின்னாலும் ஓகே. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலை ஆஃபீஸ் முந்தைய இரவின் நினைவுகள் இன்னும் அரவிந்த் மனசை விட்டு போகவில்லை. மலையில் நடந்த அந்த சின்ன பயணம், மௌனத்தில் பேசப்பட்ட அந்த நெருக்கம், சில சந்திப்புகள் நினைவாக மாறாமல் பழக்கமாக மாறிடும். நம்ம ரயில் பயணங்கள் கூட பஸ் பயணங்கள் நிறைய பார்த்துருப்போம். சின்ன சின்ன சந்திப்புகள் நம்ம நினைவில் இருக்கும். சில சந்திப்புகள் நினைவாக மட்டும் இல்லாமல் அது ஒரு பழக்கமாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட மாறும். அதே மாதிரி தான் இவங்க சந்திப்போம். அவன் ஆஃபீஸ் வாசலில் நின்றபடியே அந்த எண்ணத்தில் தான் இருந்தான். மீரா உள்ளே வந்ததும் ஆஃபீஸ்க்குள்ளே சூழ்நிலை சின்னதாக மாறியது. அவள் நடையில் ஒரு தன்னம்பிக்கை, கண்களில் ஒரு மறைவு. மேனேஜர் ப்ராஜெக்ட் ஃபைலை விரித்தார். இது நம்ம பிக்கஸ்ட் ப்ராஜெக்ட். ஆர்கிடெக்சர் ப்ளஸ் இன்டீரியர் ரெண்டும் ஒரே ரிதமில் ஒர்க் ஆகணும். அரவிந்த் மீராவை பார்த்தான். அவள் அவனை பார்த்தாள். ரிதம் மேட்ச் ஆகுமா? இருவருக்கும் ஒரே கேள்வி. வேலை நெருக்கம். ப்ராஜெக்ட் டிஸ்கஷன் ஆரம்பித்துச்சு. அரவிந்த் சொன்ன ஐடியாவுக்கு மீரா ஸ்கெட்ச் போட்டாள். அவள் சொன்ன கலர் டோனுக்கு அரவிந்த் டிசைன் மாடிஃபை பண்ணான். இவளோட திங்கிங் என் திங்குக்கு இவ்வளோ மேட்ச் ஆகுதே. அவன் மனசு அறியாமலே அவளுக்கு நெருங்க ஆரம்பிச்சது. காஃபி பிரேக். காஃபி மிஷின் பக்கத்தில் இருவரும் நின்னாங்க. மௌனம். ஆனால் ஆக்வர்டாக இல்லை. மீரா தான் முதல்ல சொன்னான். நேற்று நன்றி சொல்ல மறந்துட்டேன். அரவிந்த் சிரித்தான். நேற்று நன்றி சொல்கிறதுக்கான நாளே இல்லை. ஆனால் நீங்கள் தான் நன்றி சொன்னீங்களே. அவள் சிரித்தாள். இந்த சிரிப்பு பழக்கமாகிடுமோ? மெல்ல இருவருக்குள்ளும் வளரும் காதல். அடுத்த சில நாட்கள் ப்ராஜெக்ட் வேலை ரொம்ப இன்டென்ஸ் ஆனது. லேட் ஈவினிங்ஸ், ஷேட் ஃபைல்ஸ், ஸ்மால் ஜோக்ஸ், சைலண்ட் கிளான்சஸ். அரவிந்த் கவனித்தான். மீரா பேசுகிறத விட அவள் பேசாமல் இருக்கிற நேரம் எனக்கு அதிகமாக புரியுது. மீரா கவனிச்சா. இவன் கேட்காமலே என்ன தேவையோ புரிஞ்சுக்கிறேன். 2வது நாள் ஒரு மாலை, மீண்டும் மலை. அரவிந்த் ஜன்னலோரம் நின்றபோது மீரா அருகில் வந்தாள். மலை உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும். ஆனால் அது ஏன் பிடிக்கும்னு எனக்கே தெரியாது. மீரா மெதுவாக சொன்னான். சில விஷயங்கள் காரணம் இல்லாமல் பிடிச்சிடும். அந்த நிமிடம் இருவருக்கும் ஒரே உணர்வு. அவர்கள் சிரித்தார்கள், பேசினார்கள், அருகில் நின்றார்கள். ஆனால் ஒரு இன்விசிபிள் லைன், அதை இருவரும் தாண்டலை. அவள் தயாரா? இவன் பாதுகாப்பா? காதல் மெதுவாகத்தான் வளர்ந்தது. மீராவின் மனசுக்குள்ள போராட்டம். அந்த இரவு மீரா தனியாக இருந்தாள். அவள் கைபேசி திரையை திறந்தாள். ஒரு பழைய மெசேஜ். இந்த பெயரை கேட்டால் உடனே விலகிவிடு. அரவிந்த், உன் வாழ்க்கைக்கு ஆபத்து. அவள் கண்களில் பயம். நான் தள்ளி நிற்கணுமா? இல்லை இதயம் சொல்கிறத கேட்கணுமா?
அரவிந்த் பழைய காயம். அதே நேரம் அரவிந்த் அவன் பழைய டைரியை திறந்தான். ஒரு பெயர், நந்தினி. அவன் கண்கள் ஒரு நொடிக்கு மூடினான். ஒரே காதல், ஒரே முறை, அது போதும் என்னை இவ்வளவு பயப்பட வைக்க. அவன் மனசு மீராவை நினைத்தது. இந்த முறையும் அதே வழியா? மறுநாள் ஆஃபீஸில் மீரா அரவிந்தை தவிர்க்க ஆரம்பித்தாள். அவனுக்கு புரிஞ்சுது. லஞ்ச் பிரேக்கில் அவன் கேட்டான், என்னாச்சு? மீரா ஒரு வினாடி அமைதியாக இருந்தாள். பிறகு சொன்னாள், நம்ம இதை இப்படித்தான் வச்சுக்கலாமா? அவன் கண்களில் குழப்பம். அந்த ஒரு வாக்கியம், இது வேலைக்காக மட்டும். அவள் சொன்னதும் அவனுக்குள்ள ஏதோ ஒன்று உடைந்தது. ஆனால் அவன் சிரித்தான். சரி. அந்த சரி ரொம்ப கனமானது. சில இதயங்கள் நெருங்கும்போது பயந்து பின்னே நகரும். ஆனால் உண்மை காதல் அங்கேயே நிற்காது. என்ன, அத்தியாயம் 3 பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்தியாயம் 4க்காக வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.